இங்க ஒரு பையனோட முகம் அசிங்கமா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் இவனை பார்த்து ஒதுங்குறாங்க. கிளாஸ்ல யாருமே அவனை கூட உட்கார வைக்க மாட்டேங்கிறாங்க. அங்க உள்ள ஸ்டாஃப் இவனை செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொல்றாங்க. ஆனா அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். இருந்தாலும் மோட்டிவேட் பண்றாங்க. அப்போதைக்கு அந்த கிளாஸ்ல இருக்க பணக்கார பையன் இவனை பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். லஞ்ச்ல கூட யாருமே இல்லாம தனியா தான் உட்காந்து சாப்பிடுறான். இவனுக்கு கிட்டத்தட்ட முகத்துல மட்டும் 27 ஆபரேஷன் பண்ணிருக்கு. அந்த பணக்கார பையன் இவனை ரொம்பவே கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். வீட்டுக்கு போற வழியில கூட ஹெல்மெட்டை போட்டு தான் போவான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி வீட்டுல இருக்கவங்க யார்கிட்டயுமே பேச மாட்டான். ஒரு நாள் எக்ஸாம் நடக்கும்போது ஜாக்குங்கிற பையன் ஆன்சர் தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். அப்போதைக்கு அவனுக்கு சொல்லி கொடுப்பான். ஒரு நாள் அஜி தனியா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அந்த ஜாக்குங்கிற பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இவன் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். 2 பேர் வீட்டுக்கெல்லாம் போய் கேம்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஒரு நாள் ஹாலோவின் ஃபங்க்ஷன் வருது. அப்போதைக்கு ஜாக் பேசுறத கேட்டுறான். நான் ஒன்னும் அஜி பின்னாடி போல அவன் தான் என் பின்னாடி வரான்னு சொல்லி சொல்றான். அதை கேட்ட இவனுக்கு மனசு உடைஞ்சு போயிருது. அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அடுத்த நாள் லஞ்ச்ல கூட அவனை அவாய்ட் பண்றான். லஞ்ச்ல ஜெசிங்கிற பொண்ணு அஜி கிட்ட வந்து பேசுறான். ஜாக்கு ஜெசி கிட்ட கேட்கும் போது தான் தெரியுது ஒரு நாள் அவன் பேசினதை கேட்டான்னு சொல்லி. அவனை சுத்தி இருக்கவங்கள உண்மையான நண்பர்கள் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறான். ஒரு நாள் ஸ்கூல்ல கேம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அப்போதைக்கு ரெண்டு பேரை பார்ட்னரா நின்னுக்கங்கன்னு சொல்றாங்க. ஜாக்கு தன்னோட தப்பவன் வந்து மன்னிப்பு கேட்டுருவான். மறுபடியும் 2 பேரும் நண்பர்களா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பணக்கார பையன் அவனை கிண்டல் பண்ணி ஒரு போட்டோவோட ஒட்டி இருப்பான். அங்க உள்ள ஸ்டாஃப் அந்த போட்டோவை எடுத்து கொண்டு போய் ஹெட் மாஸ்டர் கொடுத்துறாரு. அந்த பணக்கார பையனோட பேரண்ட்ஸை கூட்டு வந்து உங்க பையனை டிஸ்மிஸ் பண்றோம்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பா அந்த ஸ்கூலே வேணாம்னு சொல்லிட்டு வேற ஸ்கூல்ல சேர்த்துருவாங்க. ஒரு நாள் அஜியும் ஜாக்கு காட்டுக்குள்ள விளையாட போறாங்க. அப்ப அங்க உள்ள பெரிய பசங்களை இவனை கிண்டல் பண்றாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி தடுக்க போறாங்க. அப்போதைக்கு அந்த காட்டுக்குள்ள வந்த இன்னொரு குரூப் இவனை காப்பாத்திடுறாங்க. இவன் கூட அவங்களும் நண்பர்களா மாறிடுறாங்க. இவனுக்கு இவ்வளவு நண்பர்கள் கிடைச்சதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறான்.